இன்றைக்கி என்னோடய பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வெட்னஸ்டேன்றதால நான் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜு செஞ்சுருவேன் வெட்னஸ்டே. அதனால் காலையில் வந்து பூஜாவுக்கு வந்து தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, மாம்பழம், அப்புறம் போர்பன் பிஸ்கெட் இருந்தது. அது ஒரு 2 வச்சுட்டு பேக் பண்ணிட்டேன் லஞ்ச் பாக்ஸில். புதுசாக வாங்கியிருந்த லஞ்ச் பேக் வந்து நல்லா பெருசாகவே இருந்தது. இன்னும் 2 டப்பா கூட வைக்கலாம் போல். பூஜாவுக்கு வந்து அவங்க அப்பா அயர்ன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா எனக்கு அவளும் பாலும் தான் வேணும்னு சொல்லிட்டா. சரி அவளுக்கு ஊற வச்சுட்டேன். அவள் ரெடி ஆகிட்டு வந்து அதை சாப்பிட்டுடுவா. புகழ் பார்த்திங்கன்னா காலையில் எப்போவுமே நான் எழுந்துக்கும் போதே எழுந்துட்டு அதுக்கப்புறமா ஹாலில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடுவான். அப்படியே இன்றைக்கி கொஞ்சம் திடுக்குன்னு எழுந்துட்டான். பூஜா ரெடியாக வரதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அக்கா யூனிஃபார்ம் போட்ட உடனே அவங்க அப்பா தான் காலையில் கூட்டிகிட்டு போய் பூஜாவை விட்டாங்க. நானும் வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். தூங்கி எந்த ப்ரஷ் கூட பண்ணல, அதனால் கூட்டிகிட்டு போகல அவங்க. பூஜா ஒரு 1.5 மாதமாக கூடவே இருந்துட்டு அவன் கிளம்புனதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் வெறுப்பாயிட்டான் இன்றைக்கி ஃபுல்லாகவே. சரி அவனையும் வந்து நாங்கள் ஸ்கூல் சேர்க்கறதால அவனுக்கு ஃபஸ்ட்டு அட்மிஷன் ஃபீஸ் போட்டு முடிச்சிட்டோம். சரி அதுக்கப்புறமா ஃபார்ம்லாம் இன்னும் ஃபில்லப் பண்ணி எதுவுமே கொடுக்கல. இன்றைக்கி பூஜாவை ஈவினிங் நான் தான் போய் பிக்கப் பண்ணுவேன். அதனால் எல்லாமே ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை நான் பார்த்துட்ருந்தேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா அக்காவோட ஃப்ரெண்டோட பைக்கை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 மந்த்துக்கு அந்த பைக்கில் தான் போய் பூஜாவை நான் கூட்டிகிட்டு வர போகிறேன். புது பைக் வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் நிறைய செலவுலாம் வந்ததால் வாங்க முடியல. இப்போ பூஜாவை ஸ்கூலில் பார்த்துட்டு இங்கே தான் நானும் படிக்க போகிறேன்னு ஒரே ஜாலியாக ஆகிட்டான் புகழ். வந்தோடனே அவங்க அக்கா காலில் இருக்க ஷூவெல்லாம் அவரே கழட்டி விடுற மாதிரி பாசமாக ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா நான் உட்காரேன், என்னோடய ஸ்லிப்பரை கழட்டி விடு பூஜான்ட்டு அவளை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான். பூஜா பாருமா கழட்டி விட்ட மாதிரி கழட்டி விட்டுட்டு என்ன வேலை வாங்குறான் பாருமான்னு கிண்டல் பண்ணிகிட்டே ஸ்லிப்பரை கழட்டினாங்க. பூஜா வந்தோடனே தான் அவன் கொஞ்சம் சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தான். காலையிலேருந்து கொஞ்சம் டல்லாகவே இருந்தான். ஈவினிங் அவங்க அக்கா வந்து ஓரியோ மில்க் ஷேக் போட்டு கொடுத்தோன்னே அதை 2 பேருமே குடிச்சிருந்தாங்க. நான் இருந்த சாமானெல்லாம் கழுவி வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு, எப்போவுமே சாமான் தேய்ச்சி முடித்த உடனே அந்த சிங்க்கை இந்த மாதிரி கழுவி விட்டால் நம்மளோட சிங்க் வந்து எப்போவுமே வந்து அந்த குழப்பு தன்மை இல்லாமல் நீட்டாக நல்லாயிருக்கும். அதை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு சிங்கை கழுவி விட்டால் தான் ஒரு திருப்தியாக இருக்குமே. நான் சாமான் தைக்கிறதுக்குள்ளே பூஜாவும் புகழும் போய் பூவை கிள்ளிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி 2 பேரும் தனியாக போயிட்டு அதுக்கப்புறம் பூவை கட்டி சாமிக்கு வச்சதுக்கப்புறமா மற்ற வேலையை ஆரம்பிச்சிருவேன். ஈவினிங் நான் மட்டும் டீயை போட்டு குடிச்சிட்டேன். புகழ் வந்து பூ கட்டினா ஒரு 2 எப்போவுமே எடுத்து வைப்பான். இன்றைக்கி அப்படியே மொத்தமாக கொட்டிட்டு விளையாடிட்டு இருந்தான். டிவி வேறு இல்லாததால் பசங்க ரொம்பவே போர் அடிக்குது. இது ஒரு புது டாப்பு தான். ஆனால் வந்து இதில் வாழைக்கரை பட்டுருச்சு. இது எப்படி போக்குறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு 2 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த வாழைக்கரை போகவே இல்லை. மிஷினில் போட்டு எடுத்தோம். இதுக்கு எதனா ஐடியா தெரிஞ்சால் யாருன்னா எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.